திருப்பாடல் 65 9 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படை சாயல்களில் தண்ணீரை நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொள்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. ஆமீன். அன்பும் நன்றியும் ஒற்றுமையும் பொங்கி வழியும் இந்த பொங்கல் திருநாள் நேரத்தில் நாங்கள் இங்கு ஒன்றிணைந்து பொங்கலின் புனித பொருட்களை மரியாதையுடன் வணங்குகின்றோம். வளாகம் உழைப்பின் மதிப்பை சுமந்து நிற்கும் கருமையும் தூய்மை பொங்கும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக மஞ்சள் கொத்தையும் செழிப்பு பொங்கும் பானையையும் உழவரின் துணை நிர்வாகிகளான மாடுகளையும் உணவின் அடித்தளமான விளைச்சலையும் நாங்கள் இறை பக்தியுடனும் நன்றியுடனும் போற்றுகின்றோம். இந்த பொங்கல் பொருட்களை நோக்கி நாம் நுழைகின்ற இந்த தருணத்தில் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கைக்கு வளம், நலம், நன்றி, ஒற்றுமை என்னும் நற்பயன்களை வழங்கட்டும் என இறைவனின் அருளை வேண்டுகின்றோம். விளைச்சல். உழவரின் உழைப்பை நினைவு கொள்ள செய்யும் இந்த விளைச்சலுக்கு நன்றி கூறுகின்றோம். எப்போதும் எங்கள் பந்தல்களில் வளம், சமாதானம், பகிர்வு நிறைந்து இருக்க இறைவா உம் ஆசீர்வாதத்தை வழங்குவீராக. கரும்பு. கரும்பை போல் எங்கள் வாழ்க்கை இனிமையாலும் வளத்தாலும் நிறையட்டும். உழைக்கும் ஒவ்வொருவரின் முயற்சிக்கும் இனிய பலன் கிடைக்க உம் அருள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, கரும்பின் உயரம் போல எங்கள் நற்குணங்களும் உயரட்டும். பொங்கல் பானை. பொங்கும் பானை போல எங்கள் மனங்களில் அன்பு, நன்றி, பக்தி, ஒற்றுமை ஆகியவை பொங்கி வழியச் செய்ய உம் அருளை வேண்டுகின்றோம். எங்கள் இல்லங்கள் செழித்து அமைதி வாசம் செய்ய உம் ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கட்டும். மஞ்சள் கொத்து. தூய்மையும் நலமும் ஆரோக்கியமும் அளிக்கும் மஞ்சள் கொத்து போல எங்கள் வாழ்வும் அமைதியால், ஆரோக்கியத்தால், நற்குணத்தால் நிறைந்திருக்கட்டும். நோயற்ற வாழ்வு, நல்லெண்ணம், நன்மை எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க ஆசிர்வதியும். மாடு. எங்கள் உழைப்பில் துணை நிற்பவைகளான மாடுகளுக்காகவும் எருதுகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவை ஆரோக்கியமாக, கருணை மற்றும் மனிதாபிமானத்தின் அடையாளமாக என்றும் வாழ அருள் புரியும். இறைவா, இப்பொங்கல் பெருநாளில் நீர் எமக்கு தந்த மனித வளங்கள், இயற்கை வளங்களின் நிறைவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மரபுகளோடு உறவு கொள்ளவும், மண்ணின் மனம் காத்திடவும், மகிழ்வு நம் வாழ்வில் பெருகிடவும் இறை ஆசீர் வேண்டி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இறை சிந்தனையில் ஒன்றிணைத்த மாணவிகளுக்கு நன்றி. தமிழ்தாய் வாழ்த்திற்காய் அனைவரும் எழுந்து நிற்போம்.
நிகழ்வினை அற்புதமாய் துவங்கிய மாணவிகளுக்கும் இதனை ஒன்றிணைத்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றி. நம் பாரதத்தின் பண்பாடு இது தமிழர் வளர்த்த அழகு கலை. காலத்தின் குரல் கேட்க கலையின் வடிவம் காண பரதத்தின் பரவசத்தில் பார்வையாளர் வசமாக மெய்யெங்கும் சிலிர்க்க மனம் எங்கும் பரவசிக்க வரவேற்பு நடனமாடி மகிழ்விக்க வருகின்றனர் எம் கவின் கலை மாணவிகள். வருகவே வருகவே நல்லோரே வருகவே, ஏழு ஸ்வரங்களில் ஏழு ஸ்வரங்களில் ஜதி சொல்லி ஆடியே அழைக்கின்றோம் வருகவே சபையோரே வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. காக்கும் நல்லமருளும் நாதா, ஆக்கும் உன் சக்தி அமுதாகுமே. காக்கும் நல்லமருளும் நாதா, ஆக்கும் உன் சக்தி அமுதாகுமே. ஸ்ரீயான எமக்கு நல் தாயாகி வந்த மாறாத அன்புருவி வருக. ஸ்ரீயான எமக்கு நல் தாயாகி வந்த மாறாத அன்புருவி வருக. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. அவையோரே பெரியோரே வருக. அறிமுகமாய் வந்தோரே வருக. அபிநயத்தையும் நவரசத்தினையும் ஒன்று கூட்டி ஓவிய காட்சிகளாக நடனமாடி மகிழ்வித்த எம் கவின்கலை மாணவிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட ஆன்றோர் பெருமக்களை மேடையை அலங்கரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மண்வாசம் சுமந்த உழவனுக்கும் மகிழ்வுடன் சங்கமிக்கும் உறவுகளுக்கும் மாண்பு நிறை பண்பாடுகளை கற்பித்த ஆதி தமிழனுக்கும் நம்மை காத்த இயற்கைக்கும் நன்றி சொல்லும் நன்னாளாம் பொன்னாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் சித்த மருத்துவத்தில் இளங்கலையை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியிலும் 300 ஆண்டுகள் மட்டுமே ஆயுட்காலம் கொண்ட ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட சித்த மருத்துவத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தஞ்சை சரபோஜி சரஸ்வதி மகள் நூலகத்தில் ஓலை சுவடிகள் வாசிப்பு பயிற்சியில் சான்றிதழ் படிப்பினையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்ற தன்னிறைவாளர். தான் கற்றதையும் பெற்றதையும் காலத்தால் அழியாது பாதுகாக்கும் அரிய முயற்சியில் சீரிய நூல்களாக 2003 முதல் 2022 வரை வாழ்க வளமுடன், அழகும் ஆரோக்கியமும், 7ஆம் சுவை, எது சிறந்த உணவு, மருந்தன வேண்டாவாம், 6ஆம் திணை,
பாகம் 1, 2, நலம் 360, அஞ்சரை பெட்டியும் அறுசுவையும், நல் உணவும் நல்வாழ்வும், நாட்டு மருந்து கடை, புற்றுநோய் பற்றிய முதல் தமிழ் புத்தகம் என்ற சிறப்பினை உடைய உயிர் பிழை என்ற எண்ணிலடங்கா நூல்களையும், அங்கொரு நிலம் அதிலொரு வானம் என்று சொக்க வைக்கும் பயண கட்டுரைகளையும், கடைசி கூர்வரை எழுத முடியாத பென்சில் பெயரை கேட்டவுடனேயே படிக்க தூண்டும் கவிதை நூலினையும், பூவுலகின் நண்பர் என்ற சிற்றிதழின் ஆசிரியராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சித்த மருத்துவ உலகின் பிதாமகன் என்று முத்திரை பதித்த மாமனிதர். 2001 முதல் 2010 வரை ஹெல்த் இந்தியா தன்னார்வ அமைப்பின் இணை இயக்குனர், 2010 முதல் சென்னை ஆரோக்கியா சித்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர், 2020 தமிழக அரசின் கொரோனா நோய் தடுப்பு பணிக்குழுவின் உறுப்பினர் என்று இவரை தேடி வந்த பதவிகள் அனைத்தும் மகுடம் சூட்டிக் கொண்டன. மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் சித்த மருத்துவம் மற்றும் பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி வலைத்தளங்களில் கருத்துரைகள் வழங்கியும், வாசகர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தெழுக்கும் ஆனந்த விகடன், குங்குமம், குமுதம், புதிய தலைமுறை இதழ்களில் விழிப்புணர்வு கட்டுரைகள் எழுதியும் தன் முனைப்புடன் செயல்பட்ட இவரது சேவைகளை பாராட்டி சிறந்த எழுத்தாளர் விருதினை 2013 சமூக மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான பத்திரிகையாளர் சங்கமும், சிறந்த மருத்துவர் விருதினை 2012 தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமும், தமிழகத்தின் சிறந்த 10 மனிதர்கள் விருதினை 2014 ஆனந்த விகடன் குழுமமும், தமிழக அரசின் சிறந்த புத்தகத்திற்கான விருதினை 2004 வாங்க வாழலாம் என்ற நூலுக்காக பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பல்கலைக்கழகம், சிட்னி பல்கலைக்கழகம், மலாயா பல்கலைக்கழக கருத்தரங்குகளில் ஆய்வுரை நிகழ்த்தி அயலக நாடுகளுக்கும் சித்த மருத்துவத்தை கொண்டு சேர்த்த பெருமைக்கு உரியவர். இப்படியாக மருத்துவர், மருத்துவ ஆய்வாளர், மருத்துவ பயிற்றுனர், பேச்சாளர், எழுத்தாளர், இதழாசிரியர் என்ற பன்முக தளங்களில் பயணித்த, நாடறிந்த, மக்களின் மனம் கவர்ந்த இன்றைய நாளின் மகத்தான சிறப்பு விருந்தினர், சென்னை ஆரோக்கிய சித்த மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் முதன்மை மருத்துவர் முனைவர் கு. சிவராமன் அவர்களை எம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஆன்மீக நிழலின் பற்றுக்கோட்டில், ஆழமான ஞானத்தில், சேவைகளின் இருப்புகளால் கல்லூரியின் இயங்கு தளங்களில் எம் அவர்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு மேன்மை நிறை அன்பால் எம்மை வழிநடத்தும் புனித சிலுவை கல்வி குழுமத்தின் இல்ல தலைவி மதிப்பிற்குரிய முனைவர் அருட்சகோதரி ரஜி சின்னப்பன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மௌனங்களின் ஆழங்காலில் எம் உழைப்பின் அசைவுகளை உற்று நோக்கி செய்நேட்டு கண்டு வியந்து பாராட்டி வெற்றிடங்களை நிரப்பும் புதிய உத்திகளை கற்பிக்கும் போற்றுதலுக்குரிய எம் கல்லூரியின் செயலர் முனைவர் அருட்சகோதரி சர்குணா அவர்களை வருக வருக என உள்ளன்புடன் வரவேற்கின்றேன். கற்றல், கற்பித்தல், கரை சேர்த்தல் எனும் முப்பரிமாண உலகளாவிய மாற்று சிந்தனை, சின்னஞ்சிறு முயற்சிகளையும் பாராட்டும் கூர்நோக்கு பார்வை, கல்லூரியின் வேரூன்றல்கள், விழுமியங்கள், வாழும் வள்ளுவர் என வழியெங்கும் மனதில் பதியும் நினைவு சின்னங்கள், ஆன்மீக நம்பிக்கையால் புலரும் பொழுதுகள் எல்லாம் புதுமை படைத்து இன்றைய தலைமுறையும் இனி வரும் தலைமுறையும் முக்காலமும் பேசும் அதிசயங்களை அதிசயிக்கும் அசுர வேகத்தில் செயல்படுத்தி வருகின்ற பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி இசபெல்லா ராஜகுமாரி அவர்களை வருக வருக என நெஞ்சார வரவேற்கின்றேன். நேர்த்தியில் நிறைவும் முழுமையில் மகிழ்வும் நிரம்ப புன்னகை இழையோடும் சொல்லாடல்களோடு துரிதமாக இயங்கும் எம் கல்லூரியின் துணை முதல்வர், மாலை நேர கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜூடி கோம்ஸ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். புதிய பரிமாணங்களை
பூமியில் விதைக்கும் சூரிய நெருப்பாக மாண்புமிகு மாணவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக எதிர்கால திட்டங்களை பாங்குற வரைவு செய்து நடப்பியலின் நிகழ்தகவுகள் நீர்த்து போகாமல் நித்திலமாக மாற வியத்தகு மாற்றங்களோடு நொடிதோறும் துடிப்புடன் இயங்கும் தேர்வு நெறியாளர் முனைவர் அருட்சகோதரி லூர்து மேரி அவர்களையும் துணை முதல்வர்கள் அகமதிப்பீட்டு தர உறுதியாளர் குல தலைவர்கள் துறை தலைவர்கள் வளாக மந்திரி அனைவரையும் வருக வருக என உள்ளன்புடன் வரவேற்கின்றேன். எம் நெஞ்சங்கள் மறக்க நினைக்காத ஆகச் சிறந்த புனித சிலுவை குழுமத்தின் அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டுகள் ஒவ்வொன்றையும் ஆளின் விழுதுகளாக்கி அனுபவ பொக்கிஷங்களால் யாதுமாகி நிற்கின்ற எம் பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என உளமாற வரவேற்கின்றேன். புதிய சமுதாயம் படைக்க புறப்பட காத்திருக்கும் ஸ்பீனிக்ஸ் பறவைகளே, எம் நம்பிக்கையின் நங்கூரங்களே, தேசத்தின் வருங்காலங்களே, எம் மாணவ செல்வங்களே, விழாவின் நட்சத்திரங்களே, உங்களையும் வருக வருக என உள்ளன்போடு வரவேற்கின்றேன். அயராது உழைக்கும் எம் கல்லூரியின் வேட்பாளர்களாம் அன்பு நிறை அலுவலக பணியாளர்களையும் நிகழ்வின் பின்புலமாக நிற்கும் நல் உள்ளங்களையும் வரவேற்க மறந்தவர்களையும் வருக வருக என உளமாற வரவேற்கின்றேன். மீண்டும் ஒருமுறை வருக வருக என அனைவரையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்போடு நட்பு அறமோடு விருந்து என்பது தமிழர் தன்மையின் தாதுவாம். அத்தகைய தொன்மை வழியில் இன்றைய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் இதழ் மலர்ந்த இன்மொழி கொண்டு வரவேற்ற தமிழாய்வுத்துறையின் தலைவர் அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொழிந்த பட்டு புனைநூல் போல வழிந்த புகழ் மெய்யின் மேல் வளைந்திறங்க மரபின் மொழியும் மரியாதை நெறியும் உருவம் பெற்றதாம் பொன்னாடை. அறம் தழைத்தோர்க்கு அரங்கின் நடுவே புகழ் முனைந்தோர்க்கு பொழியும் தருணம் இது. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய எம் கல்லூரியின் செயலர் முனைவர் அருட்சகோதரி சர்குணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சூரின் மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொன்னின் ஒளி பூண்ட பண்பின் ஆடையை புகழின் சான்றாய் தோளில் அணிவித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். On this auspicious occasion of Pongal, a festival that celebrates gratitude, abundance, and the joy of sharing, Holy Cross College takes pride in honoring a very special form of harvest, the intellectual harvest of our esteemed authors. This book appreciation ceremony is a celebration of the academic culture of Holy Cross College, where teaching, research, and writing go hand in hand to shape young minds and enrich the society. We now come to one of the most significant moments of this celebration, the release of the books. We gladly invite the chief guest, Dr. Shivaraman, to release the books. The first copy of the book will be graciously received by our Reverend Sister Principal, symbolizing the institution's commitment, encouragement, and blessings for scholarly pursuits. Following this, the book will be formally handed over to the author, marking the culmination of dedicated research, thoughtful writing, and academic passion. The book, Traditions Unveiled,
Unraveling India's Cultural Diversity, authored by Reverend Sister Dr. Isabella Rajakumari, our Reverend Principal, and Dr. Darshana from the Department of History. The theme of the book is very relevant to the modern times as it highlights the plurality of Indian culture that is exhibited in our art forms, including architecture, music, and dance. The book celebrates the concept of unity in diversity. The edited book on India's cultural diversity is the outcome of the National Seminar of Unity in Diversity conducted with funding from ICSSR. Next in line, the book Basic Concepts of Cloud Computing by Dr. Lucia Agnes Bina and Miss Princey from the Department of Data Science. The book presents a comprehensive systematic overview of cloud computing and technologies. It serves as a valuable textbook and reference for secure and efficient cloud computing adaptation. The book is authored by Dr. Lucia Agnes Bina, Assistant Professor and Head from the Department of Data Science, and Miss Princey. Next in line, the book Blockchain Enable Federated Learning for The book is authored by Dr. Bina and Miss Princey from the Department of Computer Science. Next in line, we have Blockchain Enable Federated Learning for Privacy and Security, authored by Ms. Suganya and Ms. Kavipriya from the Department of Artificial Intelligence and Machine Learning. The book presents blockchain technology and its core principles. It serves as a valuable resource for students, researchers, and professionals interested in blockchain. The book is authored by Ms. Suganya, Assistant Professor of Data Science, and Ms. A. Kavipriya, Assistant Professor of Artificial Intelligence and Machine Learning. Next in line, we have the book Next Generation AI, Next Generation Concepts and Emerging Applications, authored by Ms. P. Ramya from the Department of AI and ML. This book presents a comprehensive overview of next generation artificial intelligence concepts and emerging applications. This book serves as a valuable guide for students, researchers, and professionals seeking a clear and future-focused understanding of artificial intelligence. The next book, A Guide for Undergraduate Physics Practicals by the Department of Physics. Let us give a big round of applause for the teachers of the Department of Physics. The PG and the Research Department of Physics is delighted to announce the release of the book titled Guide for Undergraduate Physics Practicals, authored by the dedicated faculty members of the Physics Department. This book is a valuable academic contribution designed to strengthen conceptual understanding and practical skills. We are glad to have the Department of Physics on stage receiving the book A Guide for Undergraduate Physics Practicals, authored by the staff from the Department of Physics. Next in line, we have the book Cloud Task Scheduling, Concepts, Algorithms and Frameworks by Ms. Kannamal from the Department of Computer Science. The book covers techniques for efficient task management in cloud computing,
focusing on load balancing, resource allocation, and optimization. It shares various algorithms and challenges. Next in line, we have the book Environmental Technologies and In-Demand Computing Solutions by the staff of Computer Applications. The PG and the Research Department of Computer Applications released the proceedings of Digital Innovation Summit, Environmental Technologies and In-Demand Computing Solutions. This book aims with a dual focus on the green innovation and digital disruption, the two pillars shaping the future of our planet and its economy. We are glad to have the Department of Computer Applications. Next, we have the book Real-Time Data Processing and Analytics by Ms. Valarmati from the Department of Computer Applications. Ms. Valarmati, Assistant Professor of Computer Application, authored a book on the title Real-Time Data Processing and Analytics. The book provides a deep knowledge on the perspectives of data processing and their analysis with real-time scenarios. The next book, Intelligent Machines, The Evolution and Ethics of Artificial Intelligence and Machine Learning, authored by Dr. Juliet Catherine Angel, Dr. Revati, and Dr. Muthu Kumari from the Department of Computer Applications. The book focuses on the various flow processes towards technological intelligence and ethical strategies of artificial intelligence and machine learning. The next book, Emerging Trends and Research Frontiers in Information Technology, Volume 2, by the Department of Computer Applications. The PG, Department of Computer Application, authored and released the book on Emerging Trends in Research Frontiers and Information Technology, Volume 2, focusing the recent domains of technological trends in information and technology. Next in line, system. தமிழாய்வுத் துறையின் என் பெருந்தொகையின் முதல் நூலாய் இனிக்கும் இலக்கியம் 10 பாட்டும் 8 தொகையும் சுவைக்கும் தேனமுது. ஆம், மலர்களின் மகத்துவம், நடுகள் பேசும் வீரம், இசை கருவிகளின் இனிமை, இயற்கை மருத்துவத்தின் இலகுத்தன்மை, நீர்நிலைகளின் மகத்துவம், கொடை சிறப்பின் உச்சம் என்பனவற்றை அனைவரும் அறியும் வகையில் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் பிரேமா அவர்களால் எழுதப்பட்ட நூல் அது. தமிழாய்வுத் துறையின் 2வது படைப்பாக சங்க இலக்கிய மாண்புகள் என்னும் இந்நூலினை முனைவர் பிரேமா, முனைவர் டாலி ஆரோக்கியமேரி, முனைவர் து நீலாதேவி என்கின்ற மூவரின் தேடலின் விளைவே இந்நூலாகும். எம் தமிழாய்வுத் துறையின் 3வது படைப்பு முனைவர் தேவதா, முனைவர் பிரேமலதா, முனைவர் அனுலட்சுமி, முனைவர் இமாக்லேட் என்கின்ற 5 குழு இணைந்து ஐங்குறு நூற்றில் திணைசார் வாழ்வியல் என்னும் நூலினை தந்து தமிழ் கூறும் நல் உலகினுக்கு சிறப்பு செய்துள்ளனர் எம் தமிழாய்வுத் துறையின் பேராசிரியர். சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரை பரந்து விரிந்த தளங்களில் ஆய்வின் ஆழமும் அனுபவத்தின் உண்மையும் மொழியின் செம்மையும் ஒரே பக்கத்தில் சந்திக்கும் அரிய படைப்பு இது.
சொல்லாடல் தெளிவாக, கருத்தாடல் உறுதியாக, தமிழர்களின் வாழ்வியல், பண்பாடு, கட்டடக்கலை, சமூக மதிப்பீடு என அனைத்தையும் ஒருங்கிணைத்து அமைந்த தமிழ் மனம் என்னும் நூலினை எழுதியவர் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தா. லதா அவர்கள். சங்க இலக்கியம் கவிதை மட்டுமல்ல, அது அறிவியலின் நினைவு களஞ்சியம். தமிழர்களின் சிந்தனை வரலாறு, கோள்களின் இயக்கம், கால கணக்கீட்டு முறைகள், நில வகைப்பாடு, நீர்ப்பாசனம், பயிர் வளர்ப்பு என அனைத்தையும் அறிவியல் அடிப்படையில் ஆய்ந்து சங்க தமிழர்களின் ஆய்வின் மேம்பாட்டை வரலாற்று ஆவணமாக்கியுள்ள சங்க இலக்கியத்தில் அறிவியல் என்ற நூலினை ஆக்கியவர் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா. சுஜாதா அவர்கள். சங்க இலக்கியம் பாடல்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது அறிவுகளின் சங்கமம். வானின் அசைவுகளை வாழ்வின் அடையாளங்களாக்கி பழங்கால தமிழர்கள் தடம் பதித்துள்ள வானியல் உண்மைகளை கவிதை வடிவில் பதிவாக்கியுள்ள சங்க இலக்கியத்தில் வானியல் செய்திகள் என்ற நூலினை வழங்கியவர் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஷர்மி அவர்கள். எம் தமிழாய்வுத்துறையின் 7வது நூலான இந்திய மொழிபெயர்ப்பு புதினங்கள் து. நீலாதேவி அவர்கள் மொழி எல்லைகளை தாண்டி மனித வாழ்க்கை அனுபவங்களை ஒன்றிணைக்கும் சிறந்த இலக்கிய வடிவமாகும். ஒரு மொழியில் எழுதப்பட்ட புதினம் மொழிபெயர்ப்பின் மூலம் பல மொழி வாசகர்களை அடைவதால் இலக்கியம் அனைவருக்கும் பொதுவாகிறது. எம் துறையின் 8வது நூல். வெளியிடுபவர் தமிழாய்வுத்துறை பேராசிரியர்கள். தமிழாய்வுத்துறையை சார்ந்த 25 பேராசிரியர்களின் கூட்டு முயற்சியால் உருவான பக்தி இலக்கியம் என்ற நூலானது தமிழ் மனம் என்ற பணிதலில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நூல் சமய ஒருமைப்பாடு, இறையாண்மை, பக்திநெறி போன்ற கருத்துக்களை உள்ளடக்கமாக கொண்டுள்ள மிகப்பெரிய நூலாக விளங்குகின்றது. Let us put our hands together to appreciate the Department of Tamil for the release of the books. Today, as we appreciate our authors, we acknowledge that behind every published work lies countless hours of reading, reflection, revision, and resilience. These books are not just academic resources. They are sources of inspiration for students and scholars alike. We now request all the authors to join in on the stage for a group photograph. On this festive Pongal day, may these books continue to spread the light of knowledge and uphold the values of excellence that Holy Cross College stands for. Just as Pongal celebrates the fullness of harvest, today we celebrate the richness of knowledge sown, nurtured, and shared. May the sweetness of Pongal remind us that learning, when shared, multiplies its joy. As the pot overflows on Pongal day, may wisdom and knowledge overflow from these pages into many, many lives. Thank you, dear teachers, our sister and sir. மருத்துவத்தையும் இலக்கியத்தையும் ஒரு புள்ளியில் இணைத்தவர். மருந்து சீட்டுகளை விட இவரது புத்தகங்களே பலரின் நோயை தீர்க்கும் அருமருந்தாக அமைந்தன. வாங்க வாழலாம் என்று நம்மை ஆரோக்கியத்தின் திசை நோக்கி அன்புடன் அழைக்கும் எழுத்துலக சிற்பி இவர். சித்த மருத்துவத்தின் முகவரி, பல்லாயிரம் நோயாளிகளின் நம்பிக்கை நட்சத்திரம், சிறுதானியங்களின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், எழுத்திலும் பேச்சிலும் ஆரோக்கியத்தை விதைத்தவர். மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சிறந்த மருத்துவர் என மகுடம் சூடியவர். சுஜாதா விருது முதல் சமூக விருதுகள் என பல விருதுகளை பெற்று விருதுக்கு பெருமை சேர்த்தவர். சொல்லுக்கும் செயலுக்கும் கிடைத்த அங்கீகாரங்கள் அடுக்கடுக்காய் நீளும் அஞ்சரை பெட்டியின் அதிசயங்களை அள்ளித்தரும் வள்ளலே, சிறுதானிய உணவுகளை மீண்டும் சீர்மை செய்த செம்மலே, உடல் நலம் மட்டுமல்ல உயிர் நலமும் காக்க வந்த இயற்கையின் தூதுவரே, இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினரே, வருக, உமது சிறப்புரையை தருக. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், எனது அருமை மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும்
இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்படி உரையை ஆரம்பிப்பது என்று எப்பொழுதுமே எல்லா பேச்சாளருக்கும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு உண்மையிலேயே இங்கே வந்ததிலிருந்து முதலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு பொங்கலை என் வாழ்நாளில் நான் கொண்டாடியதில்லை. அப்படித்தான் ஆரம்பிக்கணும். சும்மா உரைக்காக நான் சொல்லவில்லை. நான் வந்த கணத்திலிருந்து முதலாக செம்பருத்தி டீ கொடுத்த முதல் நிறுவனம் நீங்க தான். அதுக்கே எனக்கு அவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு செம்பருத்தி தேநீரில் இருந்து ஆரம்பித்து ஒரு விழாவிற்காக வந்த உடனே இயற்கை உணவுகள் ஒரு கண்காட்சியாக சகோதரிகள் வைத்திருந்தாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு அதை பார்க்கும்போது. ஒரு குழந்தையும் அதை மிகச்சிறப்பாக சொன்ன விஷயம் அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மாப்பிள்ளை செம்பால ஐங்காய பொடியை வச்சு ஒரு சோறு வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐங்காய பொடியை பற்றி நான் எப்பொழுதும் என்னுடைய உரையில் சிலாகித்து பேசுவது உண்டு. அந்த அங்காய பொடியை இப்படி ஒரு உணவில் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சகோதரி பேசும்போது கொஞ்சம் கடி கொஞ்சம் குடி என்று சொன்னார்கள். இன்னொரு கஞ்சியையும் இன்னொரு உருண்டையையும் உங்கள் ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்கென்று. இப்படி பார்த்த இடங்களிலெல்லாம் அதே ஒரு சிறுதானியத்தை, ஒரு பாரம்பரிய உணவை என்னுடைய புது யுக குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல், சார் நாங்கள் கொஞ்சம் டம்ப்ளிங்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் கொஞ்சம் மாமோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் காட்டின விதமாக இருக்கட்டும், அவ்வளவு சிலாகிப்பாக இருந்தது அந்த கண்காட்சி. அதற்கடுத்தாற்போல் பொங்கல் இவ்வளவு அழகா ஒரு பொங்கல், இவ்வளவு அழகா ஒரு இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டாடியது இதுதான் முதல். அதற்காகவே உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களும். ஏனென்றால் பொங்கல் நாம நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் நாம மட்டும் கொண்டாடுற விழா கிடையாது. உலகமெங்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா பொங்கல் மட்டும்தான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர். தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு அமெரிக்காவில் கொண்டாடுறாங்க, யூரோப்பில் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, நம்மளுடைய வட இந்தியாவில் மகர சாந்தி கொண்டாடுறாங்க, ஒடிசாவில் ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். உலகம் எல்லாம் இந்த தானியங்கள் உற்பத்தியாகி நிற்கும் போது, இப்ப கூட இந்த உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து பேசியதுக்கு அப்புறம், அந்த கடவுள் வாழ்த்து பாடியதுக்கு அப்புறம் ஒரு திருச்சொற்களை ஒரு சகோதரி பேசினாங்க. பேசும்போது சொன்ன மாதிரி இந்த விளைந்து நிற்கக்கூடிய தானியங்களும் ஓடுகின்ற ஆறும் இறைவா நீ கொடுத்ததுதான் என்று ஒரு அழகா அவங்க சொன்னது அவ்வளவு சிலிர்ப்பா இருந்தது. நாம் அத்தனை பேரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா தான் இந்த பொங்கல் விழா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நாம் கையில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவும், நமக்கு பரிமாறப்படக்கூடிய ஒரு உணவுக்கு பின்னாடியும் எத்தனை கோடானு கோடி பேருடைய உழைப்பு இருக்கிறது என்று நம்மால் யோசிக்கவே முடியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உழவன், அதுக்கப்புறம் அதுக்கு உழவுக்கு உதவி செய்யக்கூடிய விலங்குகள், அப்புறம் அதற்காக இடுக்கொள்ளக்கூடிய இடுபொருட்கள், இவையெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இந்த மண்ணுக்கு உள்ளே நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி நுண்ணுயிர்கள் இருக்கிறது. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றோம், அது இனிப்பா இருக்குன்னா, இல்ல ஒரு மாதுளம்பழத்தினுடைய சிவப்பு நிறம் இருக்குன்னா, ஒரு கேழ்வரையில் இருக்கக்கூடிய அந்த கருஞ்செம்மை நிறம் இருக்கின்றால், அத்தனைக்கும் பின்னாடி இந்த மண்ணுக்கு உள்ளே இருந்து கொண்டு முகம் தெரியாத, அடையாளம் இல்லாத, பெயர் வைக்கப்படாத பல்வேறு நுண்ணுயிர்கள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, அவர்களுக்கெல்லாம் சேர்த்துதான் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா தான் இந்த அழகிய பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில் மிக மெனக்கெடலுடன் ஒரு குறுகிய நாட்களில் திட்டமிட்டதுனால உங்களுடைய முதல்வர் அம்மா அவர்களும் ஃபாதர் தீபன் அவர்களும் தொடர்ச்சியாக என்னிடம் பேசிக்கொண்டு எப்படியாவது வந்துடணும், எங்கள் குழந்தைங்க 7000 பேர் இருக்காங்க, நீங்கள் சில மணித்துளிகள் பேசி சென்று செல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து நிற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். எல்லாவற்றிற்கும் மேலாக மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சற்று முன் நடந்த புத்தக அறிமுகம். புத்தகங்களை மிக கடுமையாக நேசிக்கக்கூடியவன் நான். எங்கள் வீட்டு பெண்கள் பொங்கல் வைப்பதற்கும் ஆசார கோவைக்கு மட்டுமல்ல, நாங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தியும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பத்தியும் புத்தகம் எழுதுவோம். அடுத்த மெஷின் லேர்னிங்க்கு படிப்பதற்குரிய பாடத்தை
புத்தகமாக கொடுப்போம். சங்க இலக்கியத்தை வாசித்து சிலாகித்து செல்லாமல் சங்க இலக்கியத்தின் அறிவியல் என்ன, அதன் வானியல் என்று நூலாக மாற்றி காட்டுவோம் என்று சொன்ன அத்தனை பேராசிரியர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்படிதான் வரணும். இன்னைக்கு உலகெங்கும் நம் மக்கள் நம் பெண்கள் மேல நிக்கிறாங்க, உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் முதல் அடிப்படை விஷயம் கல்வி. நண்பர்களே, இந்த கல்வி ஒன்றுதான் நம்மை மிகப்பெரிய இடத்தில் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். நிறைய இடங்களுக்கு உலகமெங்கும் பேச செல்கிறேன். உலகமெல்லாம் பல்வேறு மூலைகளில் சென்று தமிழ் மருத்துவம் குறித்தும் உணவு குறித்தும் பேசிக்கொண்டே வரேன். அங்க சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர்கள், நிறைய பெண்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விளிம்பு நிலையில் இருந்த மக்கள் அங்கிருந்து வந்து, சமீபத்தில் கூட பாஸ்டன் நகரத்தில் செப்டம்பர்ல போயிருந்தேன். மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய ஒரு கோர் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, மிக மிக ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வந்த பெண்மணி, ஒரு மிக சாதாரணமான வறுமையான குடும்பத்திலிருந்து படித்து வந்து ஒரு ஆர்கனலாய்டு அப்படிம்பாங்க, நீங்க பயாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதயத்தை, சிறுநீரகத்தை ஒரு டெஸ்ட் டியூப்ல ஸ்டெம் செல்ல வச்சு உருவாக்கிற முடியும். அந்த ஆர்கனாய்டை உருவாக்கி அந்த இதய செல் எப்படி துடிக்கிறது என்பதை அவர்கள் டெஸ்ட் டியூப்ல ஒரு சின்ன பெட்டி டிஷ்ல பண்ணக்கூடிய, ஒரு ஸ்டெம் செல் வைத்து பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை விமான நிலையத்திலிருந்து நான் அந்த அரங்கு வர்ற வரைக்கும் அவங்க தான் கார் ஓட்டிகிட்டே வந்தாங்க. வரும்போது என்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்து, சார் நான் இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னாங்க. அந்த ஃபோனில் அவங்க செய்து கொண்டிருக்கிற அந்த ஆராய்ச்சியை பார்க்கும்போது, எங்கேயோ ஒரு கடலூர் மாவட்டத்தின், நான்காடு மாவட்டத்தினுடைய மூலையில் ஒரு கிராமத்தில் படித்த ஒரு பெண் இன்றைக்கு உலகின் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எட்ஜுக்கு போறாங்க அப்படின்னா, உங்களை போன்று அவர்கள் அன்று படித்ததனால் அந்த படிப்பும் கல்வியும் தான் அந்த இடத்தில் அவர்களை உட்கார வைத்திருக்கிறது. எனக்கு உறுதியாக தெரியும், இந்த ஹோலி கிராஸ் காலேஜில் இப்படியான புத்தகங்களை பார்க்கும் போது அந்த புத்தகங்களுடைய தலைப்பை எல்லாம் அப்படியே ஒரு செகண்ட் தான் என்னால் பார்க்க முடிந்தது. அவ்வளவு பூரிப்பு வருகிறது. நிச்சயமா நீங்கள் இந்த கல்வி நிலையத்திலிருந்து இவ்வளவு ஆளுமை மிக்க மனிதர்களிடையே வரும்போது உங்களாலும் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் மிக உயர்ந்த இடத்தில் செல்வதற்கான அத்தனை சாத்தியங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போ அவ்வளவு மகிழ்ச்சியாக மனநிறைவாக உணர்கிறேன். அதற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நண்பர்களே, நிச்சயமா நம்ம படிப்பு, நம்முடைய ஒரு சிறு மெனக்கடல்கள் நம்மை வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்திவிடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. முழுமையான ஒரு முயற்சியும் ஒரு சரியான ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலும் தாய் தந்தையருடைய அரவணைப்பும் இறையாற்றலும் இருக்கும்போது நிச்சயமா நம்ம நகர்ந்துருவோம். ஆனால் அதை தாண்டி நாம் வளர்ந்து மேலே வந்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் ஒரு அறிவியலாளராகவோ இல்லை ஒரு பெரு வணிகராகவோ இல்லை என்றால் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிகார திறன் கொண்ட மனிதராகவோ நீங்கள் உறுதியா வந்துருவீங்க. ஆனா ஒரு 30 வயசுல அப்படி வரும்போது அதை தாண்டி நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு சவால் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சுதந்திரம் அடையும் போது வெறும் 30 கோடி பேர் தான் இருந்தோம். அன்னைக்கு சராசரி ஆயுட்காலம்ங்கிறது வெறும் 35 வயசு தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது 75 வயசு கிட்ட வந்தாச்சு, 72 தாண்டியாச்சு. நம்ம அத்தனை பேரும் 75 வயசு வரைக்கும் வெகு சாதாரணமாக வந்துவிட முடியும். ஏதோ ஒரு விபத்துகளோ எதிர்பாராத ஒரு நோய்கள் வந்தா மட்டும்தான் சிக்கலே ஒழிய 70, 72 ரொம்ப இயல்பா வர முடியும். ஆனால் சவால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 25 வயசுல இருந்து அப்படி தாண்டி வரும்போது 25 45 வயதை ஆங்கிலத்தில் நாங்கள் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்போம். அந்த வயது தான், அந்த 25 45 தான் நம் வீட்டில் நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியும், நம் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியும், நம் நாட்டில் மாற்றத்தை உருவாக்க முடியும். மாற்றம் என்பது பொருளாதார ரீதியான மாற்றத்தை கொண்டு வர முடியும், வளர்ச்சிக்கான மாற்றத்தை கொடுக்க முடியும், சிந்தனைக்கான மாற்றத்தை கொடுக்க முடியும், அறிவியலின் மாற்றத்தால் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும். அத்தனைக்குமான வயசு அப்படின்னா 25 45 வயசு தான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் எனக்கு தெரியும், இன்னும் 2-3 வருஷத்துல அந்த வயதை எட்டிடுவீங்க. அப்படி சொடக்கு போடுறதுக்கு முன்னாடி 20 வயது 19 வயதுல இருக்கவங்க 24 25 எட்டி போயிடுவோம்.
ஆனால் 25 to 45 வயதில் இருக்கக்கூடிய நம்மூர் இளைஞர்களுக்கு, நம்மூர் சகோதரிகளுக்கு கொஞ்சம் நலச்சவால்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சற்றே அக்கறையாக இந்த வயதில் இருந்தே இருக்கணும். நம்ம அதெல்லாம் 25 வயசு வரும்போது பார்த்துக்கலாம் சார். இப்போ 19, 20 நாங்க ஜாலியா ஆடி பாடி மகிழ்ந்து இஷ்டம் போல இருக்கலாம்னு நினைத்துட்டு 25 வயதுல மாத்திர முடியாது. நிறைய பெண்கள் இருக்கீங்க. பெண்கள்ல இருந்தே பெண்களுக்கான நலச்சவால்கள் 1-2 மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். நான் சித்த மருத்துவ கல்லூரியில படிக்கும் போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1987களில் படிக்கும் போது எங்களுடைய பாடத்துல ஒரு கேள்வி வரும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு சாத்தியமான மனிதர்கள் யார்? who are vulnerable to get breast cancer அப்படின்னு ஒரு கேள்வி வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் 2 பதில் தான். ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெண்கள், பாலூட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போன பெண்கள், அவர்களுடைய முதுமையில, திருமணம் செய்யாமல் இருப்பவர்களுடைய முதுமையில 65-70 வயசுக்கு மேல ஒருவேளை அவர்களுடைய மரபில் அவங்களோட அம்மாவோ பெரியம்மாவோ பாட்டிக்கோ ஒரு புற்றுநோய்க்கான கூறுகள் இருந்தா அவர்கள் நோய்வாய்ப்படலாம். இது முதல் விஷயம். 2வது, நான் லாக்டேட்டிங் மதர்ஸ், திருமணமாய் ஒரு குழந்தை பேரு கிடையாமல் போனதாலோ இல்லை என்றால் குழந்தை பேரு கொடுத்தும் பாலூட்டுவதற்கான சாத்தியங்கள் மருத்துவ காரணங்களால் இல்லாமல் போனாலோ அந்த பெண்களின் முதுமையில மார்பக புற்றுநோய் வரலாம். இதுதான் நாங்க படிச்சது. 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது நான் லாக்டேட்டிங் மதர்ஸுக்கு தான் இது சான்சஸ்னு படிச்சோம். ஆனால் இன்றைக்கு நீங்க போய் கூகுள்லயோ சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா பெர்ப்ளெக்சிட்டிலயோ போய் ஒரு கொஸ்டின் போட்டு பாருங்க, who is getting breast cancer in India? மற்ற இடம்லாம் போயிடலாம். இந்தியால யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 to 35 வயதில் இருக்கக்கூடிய பாலூட்டிய, இன்னும் வலி கொடுக்க பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் வருது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல முதல் இடத்துல இருக்குது மார்பக புற்றுநோய். எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அதை படிக்கும் போது. ஏன் இப்படி மாறிச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ், இன்னைக்கு இன்னொரு சயின்ஸா அப்படின்னு பார்த்தா, இந்த சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு மாசுக்கள், நம் உணவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வணிக வன்முறைகள், இவைதான் இதற்கான மிக பிரதானமான காரணம். லான்செட் அப்படின்னு ஒரு மேகசின் உங்களுக்கு தெரியும். அந்த லான்செட்ல போன வருடம் நவம்பர்ல ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் 5 ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. UPF and health concern, அதான் தலைப்பு. UPFனா என்னன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் ஹெல்த் கன்சர்ன் 5 ஆர்டிகல். லான்செட்ல ஒரு ஆர்டிகல், அதுதான் மருத்துவ பத்திரிகைகள்ல மருத்துவ ஜேர்னல்ஸ்ல நம்பர் 1ல இருக்கிற ஒரு மேகசின் லான்செட். அறிவியல் உலகில் நேச்சர் எப்படி இருக்கோ அத மாதிரி லான்செட் தான் நம்பர் 1. அவர்கள் கடந்த ஆண்டு, போன 3 மாசத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாள்லாம் இல்ல, லான்செட்ல இருந்து ஒரு பப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. வாட் ஆர் ஆல் த ரியல் கன்சர்ன் ஆஃப் UPF? என்னென்ன நிறுவனங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் போடுறாங்க, அந்த ப்ராடக்ட்னால வரக்கூடிய சிக்கல்கள் என்ன இருக்கு, குழந்தைகளுக்கு என்ன சிக்கல் வருகிறது, அரசில் அவர்கள் உணவு கொள்கைகளெல்லாம் என்ன மாற்றங்களை உருவாக்குறாங்க, எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. படிக்க படிக்க அத்தனை பதைபதைப்பாக இருக்கிறது நண்பர்களே. நம்ம எத்தனையோ விஷயத்தை போய் யூடியூப்ல தேடுறோம், இன்ஸ்டாகிராம்ல தேடுறோம். நீங்கள் லான்செட் UPF என்கிற 2 வார்த்தைகளை போட்டு உங்களுடைய ஓய்வு நேரத்துல 10 நிமிடம் பாருங்க. இந்த UPFனா என்னன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம சாப்பிட்ற சிப்ஸ், நம்ம சாப்பிட்ற குர்குரே, நம்ம குடிக்கக்கூடிய கொக்கோ கோலா, இல்ல நம்ம குடிக்கக்கூடிய எனி ஃபிஸி ட்ரிங்க், எனி சாக்லேட்ஸ் எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ்டு தான். அடுப்பங்கரையில் அம்மா செய்யறது அல்ட்ரா ப்ராசஸ்டு கிடையாது. இந்த பொங்கல் செஞ்சாங்களே, இந்த பொங்கல் செய்யறது அல்ட்ரா ப்ராசஸ்டா? இல்லைன்னா இங்க ஒரு 25-30 உணவுகளை அவர்கள் கண்காட்சியில் வைத்திருந்தார்கள், ஏதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டா?
அதெல்லாம் வெறும் ப்ராசஸ்ட், வெறுமன சமைத்து கொடுத்த உணவுகள் தான் அங்க இருக்கிறது. ஆனா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுனா ருசியை தலையாக வைத்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும், உங்களை தூண்டுவதற்காக பல்வேறு சுவை ஊட்டிகள், கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிரிசர்வேட்டிவ்ஸ், என்னென்ன வடிவத்தில் கொடுத்தால் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீர்களோ அந்த வடிவத்தில் கொண்டு வருவதற்காக அந்த உணவில் சேர்க்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள், இவற்றையெல்லாம் வைத்து மிக அதிக அளவில் வெப்பத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரூடட் டெக்னாலஜிஸ்லாம் பயன்படுத்தி வர்றதுதான் இங்க சந்தையில் இருக்கக்கூடிய பல்வேறு குப்பை உணவுகள். நண்பர்களே, அவையெல்லாம் குப்பை உணவுகள்னு பேசிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் போய் சாப்பிட்டா என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைத்து 18 வயசு 20 வயசுல நம்ம பழகிற பழக்கம் என்றைக்காவது ஒரு நாள் நம்மில் யாரோ ஒருவருக்கு மார்பக புற்றுநோயோ இல்லை என்றால் வேறு ஒரு நோயோ வருவதற்கு காரணமாக அமைகிறது என்பதை துளி கூட மறந்து விடக்கூடாது. நினைத்து பார்க்க முடியாத அளவு சமூகத்தில் வலி தரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நோய்கள். எங்க மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஒரு 55 வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க வந்து ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்கிறவங்க, டீச்சரா இருந்து ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு வந்து இந்த அம்மாவை கூட்டிட்டு வராங்க. மூத்த பொண்ணு வந்து படித்து அமெரிக்காவில் கணினி துறையில வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இந்த ஹெட்மிஸ்ட்ரஸை கூட்டிட்டு என் கிளினிக்ல வராங்க. வந்துட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றாங்க, சார் அம்மா அப்படி இவ்வளோ பெரிய ஃபைல் அவங்க முன்னாடி பார்த்த உடனே அந்த ஃபைல் வந்திருக்கிற மருத்துவமனையினுடைய பெயர்களை பார்த்த உடனே தெரியுது அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு புற்றுநோய் அப்படின்னு தெரிந்து கொண்டேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சார் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேகமாக அந்த கோப்பை பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்க்கும்போது இவர்கள் முதலில் மருத்துவரை சந்திக்கும் போதே அந்த கட்டி, மார்பகத்தில் வந்த கட்டி நுரையீரலுக்குள்ளேயும் கொஞ்சம் எலும்புக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கு. நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு சிறு கோபம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ், ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், எனக்கு ஹிஸ்ட்ரியா இங்கிலீஷ் அந்த ஒரு ப்ரொஃபஸர், நீங்கள் டீச்சராக இருந்திருக்கீங்க, ஒரு பிரெஸ்ட்டில் ஒரு லம்பை வந்து ஒரு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எவ்வளவு விளம்பரங்கள் நடக்கிறது, உங்கள் மார்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்டியை நீங்கள் அடையாளம் செய்யாமல் போயிட்டீங்களா, ஏன் இவ்வளவு தூரம் பரவுற அளவுக்கு வச்சிருக்கீங்க, விட்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அம்மா பதிலே சொல்லலை, தலை குனிந்திருந்தார்கள். கண்ணின் ஓரத்தில் ஒரு சிறு துளி கண்ணீர் தெரிகிறது, வார்த்தைகள் வரல. அதற்கு மேல் அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நான் எதுவும் சொல்லாமல், நல்ல சிகிச்சை போய் கொண்டிருக்கிறது, சற்று போராட்டம் தான், ஏன்னா வந்து கொஞ்சம் ஊடுருவி இருக்கிறதுனால நிறைய அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி, போஸ்ட் கீமோக்கு அப்புறம் செல்ல வேண்டிய இதெல்லாம் கொஞ்சம் 7-8 மாதங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, இது குணப்படுத்தக்கூடியதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கன்சர்ன். இப்போதான் அவள் வந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து வந்திருக்கா, தன் தாய்க்கு இப்படியான ஒரு சிக்கல் இருக்குங்கிறப்போ அந்த பொண்ணு திரும்ப நடுவில் கேட்குறா, சார் நான் அந்த சர்ஜரி பண்ண போகிறோம் சார், ஆஃப்டர் சர்ஜரி உங்கள்கிட்ட வந்து பார்க்க போகிறேன், நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், முழுசாக சரியாயிரும்ல சார், முழுசாக சரியாயிரும்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கேட்டு முடிச்சோடனே எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் நமக்கான செய்தி. வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா திரும்ப உள்ள வராங்க. திரும்ப உள்ள வந்து, சார் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கம்மா சொல்லுங்க, உட்காருங்கன்னு. வழக்கமா பெண்ணு முன்னாடி, தன்னோட குழந்தை முன்னாடி கேட்கறதுக்கு தயங்குவாங்க, தனியா வந்து கேட்பாங்க, அப்படிதான் வந்து என்கிட்ட ஏதோ கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து உட்கார்ந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ நேரம் பேசினால சார் பொண்ணு, அவள் என்னோட மூத்த பொண்ணு, இப்போதான் கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் இருக்கா, என்னை நீங்கள் வந்த உடனே ஒரு காட்டமாக கேட்டீங்க, ஒரு பிரெஸ்டில் உள்ள லம்ப்பு கூட உங்களுக்கு தெரியாதா, ஏன் நீங்கள் முதலே பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, வெகு எளிதாக சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மார்பக புற்றுநோய், ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் அறுத்து தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், 30 வருஷம் ஆனாலும் அது திரும்பாது, ரொம்ப எளிய சிகிச்சையை நீங்கள் விட்டீர்களேங்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்டேன் அப்படின்னேன். இல்லை அதுக்காக நான் சொல்லலை, அவங்க நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாது சார். யார் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க,
நம்ம ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த கட்டியை நான் பார்த்தபோது அந்த பெண்ணுக்கு நான் கணவனையும் பார்த்து வைத்திருந்தேன். திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ஒருவேளை நான் இந்த கட்டியை நான் எடுக்கிறதுக்காக போய் புற்று அது இதுன்னா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஏதாவது அதனால தடைபட்டுருமோன்னு நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. தன் பெண்ணின் திருமணத்திற்காக தன்னுடைய நோயை மறைத்திருக்கிறார்கள். ஒரு தாயாக அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் நம் சமூகம் இவ்வளவு கேடுகட்ட சமூகமா? ஒரு பெண்ணுடைய உயிரை விட இந்த விஷயத்தை பேசி திருமணம் நின்றுவிடக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய சமூகமாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சா அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. உண்மைதான் நண்பர்களே, இது வெறும் நோயாக நம் உடலை மட்டும் வருத்தக்கூடிய விஷயம் இல்ல. ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு பல்வேறு வகையிலையும் 360 டிகிரிலையும் சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக நம்ம ஊர்ல இருக்கு. அப்ப நம்மளுடைய முழு கவனம் எங்க இருக்கணும்னா, எந்த சூழலிலும் இது என் குடும்பத்தில் எனக்கோ என் சகோதரிக்கோ என் தாய்க்கோ என் அத்தைக்கோ இது வரக்கூடாதுங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிடித்தம் உங்கள் அத்தனை பேர்கிட்ட இருக்கணும். என்ன செய்யலாம்? அதுக்கு சில விஷயங்கள், சில குறிப்புகளை இன்றிலிருந்தே நீங்கள் துவங்குங்கள். பொங்கல் ஒரு நன்றி தெரிவிக்க கூடிய நாள் மட்டுமல்ல, பல துவக்கங்களை கொண்ட நாள். இன்னைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்கு, அது ஒரு துவக்கம். தானியங்கள் பூத்து குலுங்கி எல்லா இடத்துலையும் தானியங்கள் இருக்குது, அது ஒரு துவக்கம். அந்த துவக்கத்தில் இன்றைக்கு உங்களுக்கு சில துவக்கங்கள் வர வேண்டும் என்று நான் மானசீகமாக விரும்புகிறேன். முதல் விஷயம் இனிப்பு. எங்க பார்த்தாலும் டிவியில ஒரு விளம்பரம் வருது, ஸ்வீட் எடு கொண்டாடு. உண்மையிலேயே உண்மையாக போட்டோம்னா ஸ்வீட் எடு திட்டாடு அப்படின்னு போடணும். ஆனா அவன் போடுறது ஸ்வீட் எடு கொண்டாடு. இன்றைக்கு பல நோய்களுக்கும் ஆணித்தரமான காரணமாக இருக்கிறது அவசியமில்லாமல் சேர்க்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை. நிறைய பெண் குழந்தைகளை குறிவைத்து சில மிட்டாய்களை வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பிப்ரவரி 14ஆம் தேதி, நமக்கு எந்த தேதி இருந்தாலும் இது மறக்காதில்ல. பிப்ரவரி 14ஆம் தேதி இப்ப வரும், இன்னும் கொஞ்ச நாள்ல. அப்ப கூட பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாம் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம். என்ன விளம்பரம்? போன வருஷம் விளம்பரத்தை நான் சொல்றேன். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம். உன் காதலிக்கு, அவர் யாரு? பையனை சொல்றாரு, உன் காதலிக்கு நீ வழங்கக்கூடிய ஆக சிறந்த பரிசு அப்படின்னு போட்டு கீழே சிலுக்கு அப்படி ஒரு மிட்டாய். இவ்வளவு பெரிய மிட்டாய், நிறைய பேருக்கு தெரியும். அந்த மிட்டாய் தெரியாதவங்க அந்த ஊர்ல எதுவும் இருக்காது. 150 ரூபா அந்த சாக்லேட். நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன், விளம்பரம் வேற. இங்க 5000 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்க 5000 பேருக்கு ஒரு போட்டி வைக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த சிலுக்குங்கிற மிட்டாயில என்னெல்லாம் சேர்ந்திருக்குன்னு கரெக்டா சொன்னா உங்க சிஸ்டரை வச்சு ஒரு சௌபாக்கிய வெட்கிரைண்டர் இங்கேயே வாங்கி கொடுத்துடலாம். யாராலையும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதுல 3% கொக்கோ இருக்கு. அது தெரியும். ஒரு நல்ல, எனக்கும் அந்த நிறுவனத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். ஆனால் வெறும் 3% தான் அந்த கொக்கோ. மீதி 97% நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த சாக்லேட்டை சுவைக்கணுங்கிறதுக்காக அதுல சேர்க்கப்படக்கூடிய ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், மக்காச்சோளத்தில் இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய HFCS, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அதீத சர்க்கரையுள்ள அந்த இனிப்பு தான் நம்மில் பல பேருக்கு வரக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு காரணம். ஒரு பெண்ணினுடைய மிகச்சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஒரு அடையாளம் மிகச்சரியாக வரக்கூடிய மாதவிடாய். ஒரு பெண்ணுக்கு சரியா 28 நாளைக்கு ஒருக்க 3-4 நாட்கள் மாதவிடாய். அதில் முதல் நாள் மிக குறைவாகவும், 2வது நாளும் 3வது நாளும் மிகச் சீரான அளவில் இரத்தப்போக்கும் இருந்து, 3வது நாள் இறுதியிலோ 4வது நாளிலோ மெல்ல மெல்ல அந்த மாதவிடாய் முடிந்தால் அது ஆரோக்கியம். 28 நாளைக்கு ஒருக்க இருக்கலாம், 30 நாளைக்கு ஒருக்க இருக்கலாம். இந்த ஒரு சுழற்சிங்கிறது 13 வயதுக்கு மேல அந்த பெண்ணுக்கு 50-51 வயது வரைக்கும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலன் அதுதான்.
அந்த சைக்கிள் கரெக்டா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சினைப்பை நீர்க்கட்டி. ஓவரிக்குள்ள சினைப்பைக்குள்ள நீங்கெல்லாம் ஒரு பெண் குழந்தையாக உங்க தாய் வயிற்றுக்குள்ள ஜனித்திருக்கும் போதே, உங்க தாய் வயிற்றுக்குள்ள எம்பிரியோவா ஒரு ஃபீமேல் எம்பிரியோவா இருக்கும் போதே உங்க ஓவரியில கிட்டத்தட்ட 3 கோடி முட்டைகள் இருக்கு. 3 கோடி எக் இருக்கு உள்ள. அது மொத்த மாதவிடாய் காலத்துல 13ல இருந்து 40 வயசுல எடுத்துட்டோம்னா அந்த 37 வருஷத்துல வெறும் 500-600 எக் தான் வெளியே வருது. அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கா இருந்தா 500-600 எக் வெளியே வருது. எவ்வளவு பெரிய சுழற்சின்னு பாருங்க. 2 கோடியில இருந்து 400 முட்டை கொண்டு வருவதற்கு நம் உடல் எத்தனை விஷயங்களை சீர் செய்து கொண்டு வருது. எவ்வளவு ஹார்மோன்களினுடைய ஆட்சி, எவ்வளவு தசைகளினுடைய ஆட்சி எல்லாம் இருந்தா தான் சரியா இருக்கும். ஆனால் வெள்ளை சர்க்கரை இவற்றை சிதைக்கிறது சகோதரிகளே. நீங்க முதல்ல இந்த பொங்கல்னாலே இனிப்பு பொங்கல் தான். ஆனா அந்த இனிப்பு வெள்ளை சர்க்கரையிலிருந்து வர வேண்டாம். வெள்ளை சர்க்கரை மீது பற்று வேண்டாம். இன்னைக்கு உங்க வீட்டுல போயிட்டு சர்க்கரை டப்பா இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து கிழக்கு பக்கமா நின்று தலையை சுத்தி எரிஞ்சிருங்க. உங்க வீட்டுல யாராவது வந்து ஐயோ யாராவது வந்தா காஃபிக்கு ஒயிட் சுகர் கேட்பாங்களான்னு கேட்டா, அப்படி வர்றவன் காபி குடிக்காமே போட்டோம், தப்பு இல்லை. எங்க வீட்டுல கருப்பட்டி வேணா கொஞ்சம் போட்டு தருவோம், அதுவும் கேட்டா தான். வெள்ளை சர்க்கரை நாங்க பண்ண மாட்டோம்னு உறுதி எடுங்க. பல நோய்களை பாதுகாக்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் மிகச் சரியாக செயல்பட்டால் தான் பிசிஓடியும் வராது, பின்னாளில் சர்க்கரை நோயும் வராது. இந்த 2க்கும் ஆபத்து வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வெள்ளையா இருக்கிற எல்லாத்து மேலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர் பரோட்டா, வெள்ளை கலர் மைதா மாவு, வெள்ளை கலர் பிராய்லர் கோழி, வெள்ளை கலர் உப்பு எல்லாமே கொஞ்சம் ஆபத்து தான். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வெள்ளையா இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான்னு படம் எடுத்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே. எது கருப்பாக இருக்கிறதோ அதை நம்பி பின்னால் போகலாம். எது வெள்ளையா இருக்கோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் உணவுல மட்டும் தான் சொல்றேன், நீங்க எதுல வேணாலும் யோசிச்சுக்கங்க, சரியா? வெள்ளை இந்த அரிசி இருக்குல்ல, விளையும் போது நல்லா தான் வருது. ஆனா நம்ம அதை பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு, சில்கி பாலிஷ் போட்டு, அது சினிமாலயா நடிக்க போகுது, அதுக்கு அவ்வளவு பாலிஷ் அவ்வளவு போட்டு அரிசியை வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக மாத்திட்டோம் நம்ம. அதனாலதான் அரிசி சாப்பிட்டா சுகர் ஏறுது. இனிமேல் அரிசி என்ன, அது கருப்பாகவோ சிகப்பாகவோ பழுப்பாகவோ இருக்கட்டும். நான் சொன்னேன், அந்த மாப்பிள்ளை சொம்பா அரிசியை ஐங்காய பொடியும் போட்டது ஏன் பிடித்திருக்கிறது என்றால், அந்த சிகப்பு அரிசி வெள்ளை சர்க்கரை போல் சர்க்கரையை உயர்த்தாது, மெல்ல மெல்ல ஏத்தும். கருப்பு கவுனி அநேகமாக அத்தனை சகோதரிகளும் அந்த கருப்பு கவுனியில பண்டங்கள் செய்திருந்தாங்க. ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம்? அதற்கு காரணம் கருப்பு. அந்த கருப்பு நிறம் ஒண்ணு ஏசியன் பெயிண்ட் அடிச்சு வரல. அந்த கருப்பு நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின்ஸ், பாட்டனி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். ஆந்தோசைனின் நிறைந்ததுதான் அந்த கருப்பு கவுனி. அதே மாதிரி சிகப்பரிசினா லைகோபீன். இந்த லைகோபீன், ஆந்தோசைனின், பாலிஃபினால் இவை எல்லாம் தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்பாங்க. நம்ம செல்லுக்குள்ள அழிவை தராத பாதுகாப்புகளை அந்த நிறங்கள் கொடுக்கிறது. அப்ப ஏன் நம்ம சோறு வெள்ளையா இருக்கணும்? நம்ம சோறு சிவப்பாகவோ கருப்பாகவோ பழுப்பாகவோ இருக்கலாம். பெண் குழந்தைகளே, உங்கள் ஆரோக்கியத்துல மிக மிக கவனமா இருங்க. நீங்கள் 25-30 வயதில் ஒரு நிறுவனத்தை ஆளலாம், ஒரு குடும்ப தலைவியாக ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு அதிகாரத்தினுடைய பல்வேறு விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கலாம். உங்களின் ஆரோக்கியம் நலமாக இருந்தால் மட்டும்தான் இவற்றிலெல்லாம் சிறப்பா இருக்க முடியும். நீங்க பலகீனமாக ஒரு வலி நிறைந்த மனிதராக தினம் தினம் ஒடுங்கி இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா ஆழ முடியாது. அப்ப அதுக்கு உடல் வலு மிகச் சிறப்பாக இருக்கணும். அதுக்கு முதல்ல தூக்கி போட வேண்டியது இனிப்பு, 2வது குறைக்க வேண்டியது உப்பு. ஆகத்துக்கு உலகத்திலேயே அதிகம் உப்பு சாப்பிடுற கூட்டம் நாம தான். ஆனா அப்படி ஒன்றும் சொரணை உள்ள கூட்டமா தெரியல. உலகத்திலேயே உப்பு அதிகம் சாப்பிடுறது. ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்றது
பெர் டே ரெக்குயர்மெண்ட் 4 கிராம் தான் சால்ட். ஆனா நம்ம எடுக்கிறது கணக்கு போட்டீங்கன்னா 8 கிராம் எடுக்கிறோம், டபுள் மடங்கு. அதனாலதான் நம்ம ஊர் சர்க்கரை நோயாளிகள்ல நிறைய பேர் சிறுநீரக நோயாளியாக மாறுவதற்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற உப்பு முக்கியம் நண்பர்களே. நம்ம வேற படிச்சுட்டோம் தமிழ்ல, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அவன் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா நீ உப்பை வைத்து பாதுகாக்கவில்லை என்றால் அந்த உணவு குப்பையில போடணும். உப்பு ஒரு பிரிசர்வேட்டிவ். கருவாடு செய்வதற்கு மீன்ல உப்பு கண்டை போட்டு வைக்கலாம். தினம் சாம்பார்ல ரசத்துல எல்லாத்துலயும் உப்பு கண்டை போடுற மாதிரி உப்பை போட்டு, மோர்ச்சோர்லாம் நாங்க ஊறுகாய் எல்லாம் இல்லாம சாப்பிட மாட்டோம் சார், தினம் எனக்கு ஊறுகாய் வேணும் நினைச்சோம்னா சோ சே சூன்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ சே சூன்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. என்னன்னா சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. நம்மளே ஊறுகாய் போட்டு உப்பு போட்டு எதை எடுத்தாலும் அப்படி சாப்பிட வேண்டாம். நம் உணவில் இனிப்பும் உப்பும் குறைவாக இருக்கட்டும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வாரத்தில் தினசரி நம்மில் எத்தனை பேர், நான் தெளிவா கேட்கிறேன், தினசரி நம்மில் எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்டிருப்போம்? இருக்காது. தினசரி கண்டிப்பா இனிப்பு சாப்பிட்டிருப்போம், தினசரி உப்பு இல்லாம இருந்திருக்காது. ஆனால் தினசரி கசப்பு சாப்பிட மாட்டோம். இனிமேல் இருக்கக்கூடிய நாட்கள்ல கசப்பு தினம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கட்டும். அது வெந்தயத்தில் இருக்கலாம், கருவேப்பிலையில இருக்கலாம், பாவக்கால இருக்கலாம், கோவக்கால இருக்கலாம், சுண்டைக்காயில இருக்கலாம். அந்த சொன்னா வச்சிருந்தாங்களா ஐங்காய பொடி, அந்த ஐங்காய பொடி கசப்பும் துவர்ப்பும் ஆனது. கசப்புக்கு அதுல சுண்டைக்காய் இருக்கு, வேப்பம்பூ இருக்கு, ஓமம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கசப்பும் துவர்ப்பும். அது தினசரி உணவுல இருக்கணும். பெண்கள்ல நிறைய பேர் உங்க வீட்டுல ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமா இருந்தது மென்ஸ்ட்ரல் டைம்ல அப்படின்னா அம்மா உங்களுக்கு கொடுக்கிற முதல் பொருள் என்னது? வாழைப்பூ சாப்பிடுங்க, வாழைத்தண்டு சாப்பிடுங்க, வாழைப்பூ சாப்பிடுவாங்க. ஏன் வாழைப்பூவை கொடுக்கறாங்க? வாழைப்பூ துவர்ப்பு சுவை உள்ளது. தமிழாசிரியர்களுக்கு தெரியும், துவர்த்தல் என்றால் உலர்தல். ட்ரை துவர்த்தல்னா உலர்தல் அர்த்தம். அதிகம் ப்ளீடிங் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக துவர்க்க வைத்தல் தான் அந்த வாழைப்பூ கொடுக்கிறது. ஆனால் துவர்ப்பு சுவையில உலர்தலை தாண்டி பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? இனிப்பையும் உப்பையும் குறைத்துக் கொள்ளணும், கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும், புளிப்பு காரத்தை மிதமாக வைத்துக் கொள்ளணும். அந்த புளிப்பு காரம், புளிப்புல ஒரு புளிப்புக்கு ஒரு சத்து இருக்கு. புளி சாதாரணமா கரைக்கிற புளினா டாட்டாரிக் ஆசிட், தக்காளி பழம் ஆக்சாலிக் ஆசிட், எலுமிச்சம்பழம் சிட்ரிக் ஆசிட், குடம்புளி ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு. அது மிதமாக இருக்கலாம். காரம் அப்படின்னா அது மிளகுதான் முதல் சாய்ஸா இருக்கணும். 1600களில் சிலியில இருந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு காய் கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா மிளகு போல இருக்கே காரம், மிளகு போல அப்படிங்கிறதா மிளகாய் அப்படின்னு மாறுச்சு. அது வரைக்கும் நம்ம ஆளுக்கு மிளகாயே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பயலுக வெள்ளரிக்கால, கொய்யாப்பழத்துல, மாங்காயிலாம் மிளகாவத்துல போட்டு சாப்பிடுறாங்க. அதுவும் ஒரு வகையில சூதான். ஏன்டா வெள்ளரிக்காயை அப்படியே சாப்பிடுறதான உலகத்துல யாரா இந்த மிளகாவத்துல போட்டு சாப்பிட கத்து கொடுத்தாங்க? வேதனையா இருக்கும். தயவு செய்து இனிமேல் யாராவது மிளகாவத்துல மாங்காயில போட்டு தாரேன், இல்லைன்னா வெள்ளரிக்காயில போட்டு கொய்யாப்பழத்துல போட்டு தாரேன், கையெடுத்து கும்பிடுங்க. மிளகாய் வற்றல் அந்த காரம் மிக குறைவாக தான் உடல்ல சேரணும். அதுவும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் உணவுகள்ல மிளகாய் வத்தல் சேரக்கூடிய இடத்துல எல்லாம் மஞ்சள் சேர்த்திருப்பாங்க. சாம்பார் பொடியோ ரச பொடியோ எதுலனாலும் மிளகாய் வத்தலோட மஞ்சள் சேர்ந்து அதை கொஞ்சம் தன்னிலைப்படுத்தும். வெறும் மிளகாய் வத்தல போட்டோம்னா நேரடியாக புற்றுநோய் காரணியான ஒண்ணு. அது கூடி வரக்கூடிய இரைப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய்கள்லாம் அந்த மிளகாவத்தினுடைய காரம் மிக மிக முக்கியம். நான் நிறைய இடத்துல பாக்குறேன், இந்த பன்னாட்டு உணவுகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மனதுல. என்னது பேரே ரொம்ப அசிங்கம் முடிச்ச பேர், பீஸா. அந்த பீஸாக்கு மேல மிளகாவத்துல தூவி திங்கிறானுங்க. ஒருவேளை இதுல சாகலைன்னா அதுலயே சுத்துரு அப்படின்னு. எதுக்கு நமக்கு? நம்முடைய உணவில் தினம் தினம் அக்கறையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. அன்றாடம் நாம் அக்கறையாக இருக்கணும். சர்க்கரையோ இரத்த கொதிப்போ புற்றுநோயோ வராமல் இருப்பதற்கு நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உணவு தான். நான் இன்னைக்கு வந்த உடனே உங்க சிஸ்டர் கேட்டாங்க, என்ன சாப்பிடுறீங்க?
சங்கு பூட்டி வேணுமா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சார், ஹோலி கிராஸ் காலேஜில் சங்கு பூட்டிலாம் கொடுக்காங்களா? யாருமே இதுவரைக்கும் கேட்டதில்லை. செம்பருத்தி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னாங்க. நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். காலையில் இருந்துச்சு எதுக்கு வெறும் காஃபி டீ? சார், எது வேணாலும் இல்லை, எனக்கு காலையில் அந்த கும்பகோணம் டிகிரி காபி குடிச்சா தான் எனக்கு அப்படி இருக்கும் பாங்க சில பேர். என்னைக்காவது ஒரு நாள் குடிச்சுக்கோங்க. பட் தினம் நமக்கு வந்து டிகாஷன் டிகிரி காபிலாம் வேண்டாம். பாலூட்டக்கூடிய பெண்களுக்கு அந்த டிகிரி டிகாஷன் காஃபில இருக்கக்கூடிய கேஃபின் வந்து பாலூட்டதே குறைச்சிடுவாங்க. ரொம்ப என்றோ ஒரு நாள் ஒரு அயற்சிக்கு குடிக்கிறது தப்பு இல்லை. தினம் எடுக்கிறோம்னா முதல்ல குடிக்க வேண்டிய தினம் தெரியுமா? வெயில் காலத்துல. அதையும் உங்கள் கண்காட்சியில வைத்திருந்தார்கள். வெயில் காலத்தில் காலையில் எடுக்கக்கூடிய முதல் பானம் நீராகாரம், பழைய சோறு கஞ்சி. 3 நாளா ஒரு போன வாரத்தில் ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில பழைய சோத்துக்குன்னே ஒரு பெரிய கண்காட்சி நடந்தது. பழைய சோறு நீராகாரத்தை எல்லாம் இளக்காரமா பார்த்தார்கள். நான் 6ஆம் திணை என்று ஒரு புத்தகம் எழுதினேன், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு கட்டுரை வந்து பழஞ்சோரை பத்தி எழுதியிருந்தேன். அவ்வளவு விமர்சனம் என்னை பார்த்து, இதை பார்த்தின அப்படின்னு. இன்றைக்கு குடல் ஈரல் அறுவை சிகிச்சை துறை நடத்துகிறது பழஞ்சோறு சாப்பிடு. பழைய சோறு வந்து இரும்பு அப்சார்ப்ஷனை 2073% உயர்த்துகிறதா. ஆகச் சிறந்த புரோபயாட்டிக், நம் குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை மிகப்பெரிய அளவில் வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து பழைய சோறு. அப்ப காலையில பழைய சோறு குடிக்கலாம். இது மாதிரி செம்பருத்தியோ சங்கு பூட்டியோ சுக்குமல்லி காஃபியோ இஞ்சி தேநீரோ, சக்கரை வியாதி இருக்கிறவங்க பிசிஓடி இருக்கிறவங்க ஆவாரை தேநீரோ, அப்படி ஒரு தேநீரை குடிக்கலாம். பழங்கள் நிச்சயமா இருக்கட்டும் உங்க உணவுல. எந்த பழங்கள்னால ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை, நெல்லிக்காய் அப்படி இருக்கட்டும். இல்ல சார், நாங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அதுதான் நாங்க சாப்பிடுவோம். ப்ளூபெரி வந்து 100 கிராம் 450 ரூபா கொடுத்து வாங்குவோம்னு சில பேர் திடீராங்க. நண்பர்களை, வேண்டாம். நம்ம பக்கத்துல நம்ம அருகாமையில உங்க ஊர்லயே பனானா இன்ஸ்டிடியூட் இருக்கு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. எந்த நேரமும் விளைச்சலில் கொட்டி காய்க்கிற நெல்லிக்காய் ஆகச்சிறந்த உணவு. அந்த நெல்லிக்காய் தினம் ஒன்னு எடுத்து சாப்பிட்டுலாம். நம்ம ஹேண்ட்பேக்ல எதையோ வைக்கிறோம், ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கலாமே. அந்த நெல்லிக்காய் சின்ன பிள்ளைலாம் நாங்க டவுசர்ல பாக்கெட்ல நெல்லிக்காய் போட்டிருப்போம். அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு மக்கா டீயும் சாப்பிட்றா அப்படின்னு சாப்பிட்டு 2 பேரும் தண்ணி குடிச்சு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா அப்படி விளையாண்ட சமூகம் நாங்க. ஆனால் இன்றைக்கு நெல்லிக்காயை வந்து ஹீட் அபவுட் தட் இன் சம்திங் லைக் ஆம்லா இல்ல அப்படிங்கிறாங்க மெட்ராஸ்ல. எவன்டா அதெல்லாம் பேசுற? நம்ம ஊர் நெல்லிக்காய், அதிகமானும் ஔவையாரும் கொண்டாடிய நெல்லிக்காய். அப்படியான 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்த ஒரு கனி, எவ்வளவு சிறப்பான பழம். அவற்றை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குலாம் அதுல ஒரு காம்ப்ளிமெண்ட் விஷயம், தினம் நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா இவ்வளவு நீல கூந்தல் வளர்க்கலாம். ஹேர் லாஸ் ஒண்ணுக்காகவே உலகத்துல எவ்வளவு வடிக்கும். வரக்கூடிய பெண்கள் எல்லாரும் கேட்கிறவன் வந்து யாராவது மூளை கொட்டுதுன்னு கேட்கறதே இல்லை. சார், முடி கொட்டுது சார், அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்குமே. நெல்லிக்காயோ கரிசலாங்கண்டியோ கருவேப்பிலையோ பல மருத்துவ குணங்கள் உள்ளது. அதனோட சைடு எஃபெக்ட் கொஞ்சம் ஹேர் குரோத் நல்லா கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த எஃபெக்டுக்கு அதையாவது எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இன்றைக்கு ஆக சிறந்த நாள். நான் மிகவும் நிறைவாக மிகவும் மகிழ்வாக உணர்கிறேன். இவ்வளவு பெண்களிடம் பேசுவதுங்கிறது, ஒரு 6000 பெண்கள்ங்கிறப்ப எனக்கு மனதில் தோன்கிறது ஒரு 6 லட்சம் பேருக்கு நீங்கள் செய்தியை எடுத்து செல்ல முடியும். உங்களுடைய குடும்பத்துல, உங்க சகோதரிகள்ல, உங்க நட்புல, உங்க தோழமைகள்ல அத்தனை பேரிடமும் இந்த செய்தி பரவலாக்கப்படும் போது இதுதான் வந்து இந்த இடத்தில் தான் நாம் நல்ல விஷயங்களை பகிரணும்னு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இந்த பொங்கல் தினத்தில் ஆரோக்கியமான நமக்கான உணவுகளை நம் அடுப்பங்கரையில் தேடுவோம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும், நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆரோக்கியத்தில் கூடுதலாக 20 ஆண்டுகளை தரும். ஒரு 20 நிமிஷம் அடிஷனலா. ராத்திரி நாளாம் 10 மணிக்கு மருத்துவமனை விட்டு வருவேன். 10 மணிக்கு வரும்போது அங்க என்ன சிவப்பு கொண்ட கடலை இருக்கா, வெள்ளை கொண்ட கடலை இருக்கா, எதையாவது போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போய் படுக்க போவேன். காலையில் அந்த கொண்டக்கடலை எடுத்து சாப்பிடுவது அவ்வளவு சிறப்பு. அதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆயிரம் போகுது? கொண்டக்கடலை ஊற வைக்க நேரம் ஆயிருமா, அல்லது இட்லி வைக்கிற மாதிரி அதை வேக வச்சு மேல மிளகுத்தூள் போட்டு சாப்பிட எவ்வளவு நேரம் ஆயிரும்? நாம் அக்கறையோடு இருக்கணும். புரதச்சத்து மிக குறைவான மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். இங்க 7000 பேர் இருக்காங்கன்னா எந்த டெஸ்டும் பண்ணாம என்னால சொல்ல முடியும்
3000 பேருக்கு இரத்த சோகை இருக்கும் இங்க. அதுதான் தமிழ்நாட்டு புள்ளிவிவரம். 50% மேற்பட்ட பெண் குழந்தைகள் ரத்தம் 12 எல்லாம் இல்ல, அவங்களுக்கு 9, 8 தான் இருக்கு. அது உடனடியா உங்களுக்கு எப்ப தெரிய வரும்? தாய்மை பேர் அடையும் போது மருத்துவரை போய் பார்க்கும்போது, மேடம் உங்களுக்கு அயன் 10.5 தான் இருக்கு, அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க தினம் அயன் டானிக் குடிக்கணும்பாங்க. சார் அயன் டானிக் குடிச்சா கான்ஸ்டிபேட் ஆகுது, எரிச்சல் வருது, வயிற்று வலிக்கு. ஏன் அந்த நேரத்தில் அவதிப்படணும்? இன்றிலிருந்தே இரும்பு சத்து உள்ள உணவுகளை தினம் கொஞ்சம் எடுத்துக்குவோமே. ஒரு நீராகாரம், ஒரு கம்பஞ்சோறு, 2 அத்திப்பழம், ஒரு பேரீச்சை, கருவேப்பிலை துவையல் எல்லாம் இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது. ஆனால் அதற்கான மெனக்கெடலும் அக்கறையும் நம்மகிட்ட இருக்கணும். நாம் எதுக்கோ அக்கறைப்படுறோம். எப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், கூகுள்ல போட்டலாமா, கிடைச்சிருமா அப்படின்னு பதபதப்போட இருக்கும். இருக்கட்டும், அது இருந்துக்கிறோம். ஆனால் எப்ப எனக்கு இரும்பு சத்து கிடைக்கும், எதுல எனக்கு புரதச்சத்து கிடைக்கும்ங்கிற ஒரு அக்கறையும் நம்ம கிட்ட இருந்து கொண்டே இருக்கணும். அப்படியான அக்கறையில் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியம் நடந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். அதுவும் இங்கதான் கண்டிப்பா சொல்லணும்னு தோணுது. நம்ம ஊர்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய, நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிநாதமான காரணம் மது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மதுதான் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய, உளவியல் ரீதியாக நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கும், உடல் ரீதியாக நடத்தக்கூடிய துன்புறுத்தல்களுக்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய காரணம் மது. அந்த மதுவை நம்ம அத்தனை பேரும் எதிர்த்து கொண்டே இருக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவாசான் சொல்லிட்டான், கள்ளுண்ணாமை. கள் குடித்த சமூகம் தான் நம்ம. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம், இந்த கள் மனதை சீர்கெடுக்க வைக்கிறது, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைய சமூகத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, என் கிளினிக்ல வர்ற பேஷண்ட்ஸ் முன்னாடிலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, வந்த உடனே இப்படிலாம் சொல்லின உடனே மருந்துலாம் எழுதுன உடனே கணவர் எல்லாம் வெளியே போயிட்டு கணவர் மட்டும் தனியா வருவார். சார் ஒய்ஃப் கூட இருந்தா அதனால நான் சொல்லலை, நான் அப்பப்ப நைட்ல லைட்டா பிசினஸுக்காக நான் எடுப்பேன் அப்படின்பாரு. மனைவி ஏதாவது திட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கு. மனைவி சொல்றாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், எல்லாம் ஃபாரின் சிறகு எப்போவாது பிசினஸ் மீட்டிங்கு. எனக்கு வேதனையா இருக்கிறது, ஏன் அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறார்கள்? சகோதரிகளே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.